உண்மையை உணர்த்தி வியாசகன் இருக்கின்றான். இந்த உண்மை விதித்திலே நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றினான். எதன் சுவையோ அந்த எண்ணங்களாக இந்த உடலுக்குள் எப்படி உருவாக்குகின்றான் என்று சொன்னான். அந்த வான்மீகி இருக்கின்றானா, அவன் எண்ணத்தால் கவர்ந்தான். உலகின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரத்தமாக அந்த ஒளியின் வட்டமாக இருக்கின்றான். ஏனென்றால் அகசியன் ஆன பின் தான் அதன் உணர்வின் தன்மை பின் வந்தவன் வான்மீகி. வானின் உணர்வை தான் அறிந்திருந்து அந்த உணர்வின் தன்னை பெற்று தான் கண்ட உண்மை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவனும் இன்றும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு 6வது அறிவு 7ஆம் நிலை சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றன. இதேபோல் மீனவனாக இருந்த அந்த வியாசகன் இதேபோல வானை நோக்கி எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் மேறு என்ற மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை கைராவைத்து பார்க்கடலை கடைந்தான். விழுங்கியது எதுவோ அதற்கு தக்க உடல் பெற்றால் என்று கூறினானே. உண்மை இந்த பூமியின் நிலைகள் அது கடைந்த வீட்டில் எது எது விளங்கியது தாவர இனங்கள் விளைகின்றது. அது விளங்கிய உணர்வுக்கு உணர்ச்சியும் எண்ணங்களும் உடலும் எப்படி பெற்றது என்று வியாசகன் தெளிவாக கூறியுள்ளான். அவன் உடலுடன் இருக்கின்றான் ஒளியின் உடலாக. ஆனால் இந்த புற உடலை நமக்கு அங்கு இல்லை, ஒளியின் உடலாக இருக்கின்றான் சப்தரிஷி மண்டலத்துடன். ஆகவே நாமும் இந்த உடலில் நாம் யாரும் எங்கேயும் சொர்க்கம் செல்ல முடியாது. இதற்குத்தான் அன்று ராமாயணத்தில் இதன் உணர்வின் தன்மை கொண்டு பல யாகங்களை செய்து நான் சொர்க்கலோகத்தை நாம் அடைய முடியும் என்று அவன் எண்ணுகின்றான். ஆக இந்த உடலுடன் சொர்க்கம் செல்ல முடியாது, இந்த உடலிலே சொர்க்க உணர்வை நமக்குள் வளர்க்க முடியும் என்று ராமாயணத்தை தெளிவாக காட்டுகின்றார். ஆக அன்று வசிஷ்டர் அதன்று அதே சமயத்தில் இங்கே விஸ்வாமித்திரன் அகம்க்கு ஆத்திரமும் அறிவும் எதையும் பெற வேண்டும் என்று ஆத்திர உணர்வுடன் செயல்படக்கூடியவர். அவனும் அந்த நிலை செய்ய முடியலை. பல யாகங்கள் எடுத்து அந்த வீரிய உணர்வு கொண்டு பெற வேண்டும் என்றால் உடனுடன் நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் முடியாது. ஆக உயிருடன் உணர்வின் தன்மை நம் உடலான உயிருடன் ஒன்றி என்று இந்த உணர்வு ஒன்று சேர்க்கிறோமோ இதுவே சொர்க்கம் அடைகின்றது. ஆக எதனை அழைக்கும் அந்த சொர்க்க லோகத்திற்கு அங்கு அழைத்து செல்லும் என்பதனை இது ராமாயணத்தில் தெளிவாக காட்டப்படுகிறது. ஆகவே இதை போல நாம் எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகளை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திர